வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தயிர் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டை உரலில் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து பச்சை வாசம் போகட்டணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 3 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி.